ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. உலகில் உள்ள யாவற்றுக்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. உலகில் உள்ள யாவற்றுக்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம், உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உம்மில் தானுண்டே. நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உம்மில் தானுண்டே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற. பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை. கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே, சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே. கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே, சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வமே, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். ராஜாதி
ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வமே, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ஆமென். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கே வல்லமையும் மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போ என்ன பண்ணியிருக்காரு? நம்முடைய பாவத்தை கழுவி நம்முடைய பாவங்கள நம்ம கழுவி பாருங்க, அவர் சொல்றாரு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. என்ன சொல்றாரு? நம்மள பாவத்தெல்லாம் கழுவிட்டாரு. கழுவி நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால தான் நடந்திருக்கு. இது சும்மா நடக்கல. நம்ம மேல அன்பு கூர்ந்து அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி ராஜாக்களையும் ஆசாரியர்களுமாய் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காராம்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு நம்மளை நிறுத்தி இருக்கிறாராம். நம்ம எப்படி இருக்கோம்? ஒரு ராஜாவை போல, ஒரு ஆசாரியனை போல நாம் இருக்கிறோம். அநேக சபையில் என்ன போதிக்கிறாங்க? நீ குப்பை, நீ தூசி, நீ புழு, நீ சாம்பல், இப்படி பேசியே அநேகருடைய வாழ்க்கையை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட நீங்களே யாராவது, நீங்களாம் நிறைய கடைக்கு போகிறீங்க, கடையெல்லாம் போகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம் நிறையா இல்லையா? யாராவது குப்பையை போய் காசு கொடுத்து வாங்கிறீங்களா? இல்லை, நீங்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே கடைக்கு போகிறோம், நம்ம எல்லாருமே போகிறோம். இல்லைங்க, ஒரு கிலோ குப்பை வேணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுறீங்களா? ஆனால் ஊழியக்காரர்கள் மட்டும் என்ன சொல்கிறாங்க? நீ குப்பை, நீ தூசி அப்படின்னு பாருங்க சொல்றாங்க. இது எங்க என்ன அடிப்படையில் அவங்க சொல்றாங்க அப்படின்னா பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு, நான் என்னது சாம்பல், நான் வந்து சாம்பலிலும் சாம்பலா இருக்கேன்னு சொல்றாரு. நான் ஆபிரகாமுடைய காலத்தில் நம்ம இல்லைன்றதை நீங்க கவனிக்கணும். ஏன்னா ஆபிரகாமுடைய காலமே வேற. ஆபிரகாமுக்காக அந்த டைம்ல ஆண்டவராய் இயேசு அவருக்காக சிலுவையில் அடிக்கப்படலை. அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்? நான் நீதிமான் எண்ணப்பட்டானே தவிர அவன் நீதிமான ஆக்கப்படவில்லை. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நாங்களும் என்ன பண்ணியிருக்கிறோம்? நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம். அன்னைக்கு ஆபிரகாமுக்காக ஒரு ஆடு அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒருவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம எல்லாருமே நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம போய் நின்றுட்டு நான் சாம்பல், நான் குப்பை, நான் தூசின்னு ஜெபம் பண்றது, இது வந்து முழுக்க வேதத்துக்கு புறம்பான ஒன்று. அப்போ வேதம் என்ன சொல்லுது நம்மளை பற்றி? நான் நீதிமான், நாம் தேவனுடைய பிள்ளை. நம்ம பாருங்க, வேதம் சொல்லுது நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கியிருக்கிறார். அப்போ நம்ம ராஜாவாயும் ஆசாரியமா இருக்கிறபடினால அப்படிதான் தேவன் நம்மளை பார்க்கிறாரே தவிர நீங்க குப்பையும் தூசியுமாய் பார்க்கக்கூடாது. உங்களை அப்படி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை வந்துடும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். யாராவது ஒரு பிரசங்கியார் நீ குப்பை தூசின்னு சொல்லலாம் ஏற்றுக்கிறாங்க. வசனம் சொல்லுது, யாருன்னா சொல்லுது? நம்மளை பற்றி ராஜாக்களையும் ஆசாரியர்களுமாய் நீங்கள் இருக்கிறீர்கள்ன்றார். நீங்கள் ராஜாக்களும் ஆசாரமாக இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை தேவனுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசுடைய ரத்தத்தினாலே கழுவி உங்களை நிப்பாட்டியிருக்காரு. அவருக்கே வல்லமையும் என்னது மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக அப்படின்றார். அதுக்கு ஒரு ஆமேன். அதுக்கு என்னதுங்க? ஆமேன். அவர் ஆமேன் சொன்னா ஆமேன் தான். அப்போ நம்ம ராஜானா ராஜா தான், நம்ம ஆசாரியன் தான் ஆசாரியனா. அப்போ ராஜாவா இல்லையே, ஆசாரியனா இல்லையே அப்படின்னா நம்ம பண்ணணும். நாம் ஒரு ராஜாவாய் என்னை ஆசாரியனா என் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? அவர் மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். தேவனுக்கு முன்னால என்னை வந்து தேவன் ராஜா பாருங்க ராஜாக்களாய் ஆசாரியமாய் வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சரி, அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் போகும்போது சில நேரங்களில் என்ன ஆகிடுது? இந்த உலகத்தில் நம்ம வந்து பல வேலைகளுக்கு போகிறோம், பல இடங்களுக்கு நம்ம செய்கிறோம். என்ன சொல்ல போனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து இந்த 6ஆம் நாள் கலந்துக்கிறோம். மற்ற எல்லா நாட்களுமே எங்கே இருக்கிறோம்? வெளியில் மற்ற மக்களோடு பழகுகிறோம். ஏதோ ஒரு சில வேலைகள் நிமித்தமோ படிப்பு நிமித்தம் ஏதோ சில காரியங்களால போகிறோம். அங்கே என்ன ஆயிடுது? அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? ஊரெல்லாம் வந்து இப்போ வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிறதுனால இருக்கிற மாதிரி உங்கள் வீட்லேயும் கஷ்டம், எங்கள் வீட்லேயும் கஷ்டம், அவங்களுக்கு கஷ்டம், இவங்களுக்கு கஷ்டம், இவங்களுக்கு இல்லாமல் அவங்களுக்கு இல்லாமல் அது மாதிரி தான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன ஆயிடுது? ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய இதாக என்ன, ஓஹோ அவங்களமா தான் நம்மள போலையே அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி ரோமர் 12:2 சொல்லும்போது சொல்றாரு, நீங்க இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? நீங்க வந்து இந்த உலகத்து மனுஷனை மாதிரி நீங்க பேச வேண்டாம், அவனை மாதிரி நீங்க சிந்திக்க வேண்டாம். அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்லிட்டு ஒத்துட்டு போயிடக்கூடாது. ஆமாக்கா நீ சொல்ற மாதிரி தான் என் வீட்லையும் நடக்குது அப்படின்னு நீங்க ஆமேன்னு போடும்போது என்ன ஆயிருன்னா
கர்த்தரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுங்க, உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நீங்க வந்து நெகட்டிவான ஒரு விஷயத்தை அவங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஆமைன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அது இல்லையா? ஆண்டவர் நம்மளை பத்தி சொல்றாரு, நீங்க ராஜாக்களும் நீங்கள் ஆசாரியர்களுமா இருக்கிறீங்கன்றாரு. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பாருங்க நம்மலாம் ஒன்றும் இல்லாதவங்க, நம்மலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பாருங்க, அப்படி இப்படின்னு புலம்புறாங்க. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் சொல்ற மாதிரி நம்ம என்னைக்கு பேச கத்துக்கிறோமோ, என்னைக்கு அந்த மாதிரி நம்முடைய மனதில் மறுரூபமாக்கப்படுறோமோ, அப்போதுதான் நான் சொல்றேன் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதங்களை முழுவிதமான அந்த நன்மைகளை பெற்று நாம் அனுபவிக்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வரும்போது இங்க வந்து இப்பிரபஞ்சத்திற்கு நீங்க ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனது என்ன செய்யட்டும், என்ன செய்யுங்க, மறுரூபமாகட்டும் சொல்றாரு. இப்ப மறுரூபமாகிறதுன்றது வந்து நீங்க இந்த அதாவது எப்படி சொல்லலாம், இந்த வண்ணத்து பூச்சி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணுது, இந்த ஒரு கூட்டு புழுவில் போய் இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க, அது கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படி இருந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுது, அந்த 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 கூட்டை பிச்சுட்டு ஒடியாந்துருது வெளியே வந்தால். அது வரைக்கும் புழு ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி அழகாக இல்லாமல் இருக்குது, கேவலமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அது வெளியில் வந்த உடனே பாருங்க அப்படின்னா ரொம்ப அழகான விதவிதமான வண்ண வண்ணமான கலர்லாம் போட்டு வருது இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாராம் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டு புழுவை மாதிரி நம்மளை என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அந்த அந்த காரியங்கள்லேருந்து நம்மளை பிரித்து எடுத்து இன்னைக்கு நாம் சிறகடித்து பறக்கக்கூடிய அப்படிப்பட்ட அழகான அந்த வனத்து பூச்சியை மாதிரி நாம் வந்து என்ன செய்கிறோம், பறக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை தேவன் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் வந்து ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்படியெல்லாம் பேசும்போது என்ன ஆயிரும்னா, நீங்கள் வேலை செய்யவே முடியாது. நீங்கள் குப்பை தூசி நான் வந்து ஒன்றும் இல்லாதாலே நான் சரியில்லை அப்படின்னு நீங்கள் பேசுனேன், வேலை பார்க்குறதுக்கே மனசு வராது, படிக்கிறதுக்கே மனசு. என்ன படித்து என்ன பண்ண போகிறோம், என்ன வேலை செஞ்சு என்ன போகுது, ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர் சொல்கிறார் நீங்கள் ராஜாக்களையும் ஆசாரியர்களுமாய் என்னது இருக்கிறீங்கன்னு சொல்கிறத வசனம் சொன்னபடி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸே மாறிடும். தெரியுமா உங்களுக்கு? மாறிடுங்க. ஒருவேளை இன்னைக்கு ட்ரெஸ் இல்லைன்னா கூட நான் உண்மையாகவே சொல்கிறேன், நான் இங்கே பெரம்பலூருக்கு வந்தே கூட நல்ல ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது கூட சில நேரங்களாக நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு பிரசங்கர் ஒரு முறை பிரசங்கம் பண்ணார். அவர் சொன்னார், இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் வந்து நல்லா வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, கற்றுக்கிட்டிங்கன்னா, ஒரு நாள் எவ்வளவு விலை உயர்ந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் உங்களால் வாங்க முடியும். எந்த ஒரு ஹோட்டலில் போனாலும் சரி, எவ்வளோ பெரிய விலை உயர்ந்த பொருளாலும் ரேட்டை போய் கேட்காம நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இதுக்கு பிடிக்குதா, அப்படியே போயிட்டு இருந்தால் போய் நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். அந்த மாதிரி கடவுளை ஆசிரியப்பார். நான் யோசித்தேன், இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு. நான் சொல்கிறேன் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால். அப்போ நான் ஒரு செமினார் பாருங்கள், 3 நாள் செமினார். அது எனக்கு நான் யோசித்தேன், ஏன்னா இவர் பேசிகிட்டு இருக்காரு, ஒரு அமெரிக்காவில் இருந்து வந்தவர், அவர் அமெரிக்காவில் வந்து படித்தவர், அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப அது வந்து நடக்குமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேங்க, அன்னைக்கு ஒரு பிளான் பண்ணேன், இந்த வசனம் வந்து நிச்சயமாக வேலை செய்யும் அப்படின்னு. அப்போ இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்கின்ற அந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது நான் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே அப்படி நடக்கும். ஏன் நடக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின்படி வாழ வேண்டிய ஆள்கள் கிடையாது. அவர் பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தின்படி நம்மளை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் குறையெல்லாம் நிறைவாக்குவார், அவர் செய்வார். இன்னைக்கு ஃபைனான்ஷியலாக என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கட்டும், உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து ஒரு சில மாதிரி உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து சில பிரச்சனைகள் நடக்குது இல்லையா? பயங்கரமான அங்கே டாக்ஸ் இங்கே டாக்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நம்மளை ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா நம்முடைய தேவன் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறையெல்லாம் நிறைவாக்குறவராக இருக்கிறார். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்முடைய மனது வந்து மறுரூபமாக வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருங்கள். சரி, அப்படி மறுரூபமாகிறதுக்கு நாம் என்ன செய்ய போன வாரங்களில் நம்ம வந்து எப்படி மறுரூபமாகணும் அப்படின்றத பற்றி நான் வந்து 4 காரியங்களை சொன்னேன். 1, தேவனுடைய வசனத்தை நீங்கள் என்ன பண்ணணுமா, முணுமுணுக்க வேண்டும் என்பதை பற்றி முதல் காரியமா. 2வது, வசனத்தை மற்றவரோட நீங்கள் என்ன பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்டே சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்காங்க, ஒருவேளை மனைவி இருக்காங்க, நீங்கள்லாம் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் வசனத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து பேசுங்க. அது சொன்னீங்கன்னா மற்றவரோட பகிர்ந்து கொள்ளல். 3வது, இந்த விசுவாசம் நிறைந்த பாடல்களை நீங்கள் என்ன செய்யுங்க, பாடுங்க. நாங்கள் இங்கே பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா, அந்த பாட்டெல்லாம் இந்த பாட்டை இதை மாதிரி பாடணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே வந்து பாடுறாங்க. இதுக்கு ரொம்ப டைம். இது வந்து திடீர்னு ஒன்று கூட்ட முடியும். இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து நீங்கள் மாட்டு ஒரு பாட்டு பாடினா ஒரு ஆள் ஒரு பக்கம் அடித்து பாட்டுக்கிட்ட போயிடும். அதுக்கு இங்கே 1 மணி நேரத்துக்கு போகிறோம்னா அவன் 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து எல்லோரும் 2 மணி நேரம் உட்காந்து பாருங்கள், அதை அடித்து என்னென்னமா பண்ணி அதுக்கு தான் இவ்வளோ காசு கொடுத்து இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம்.
பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், இங்கெல்லாம் ஏன் நீங்கள் பாட்டு பாடும்போது வரணும் அப்படின்னா, அன்றைக்கி நேற்று ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் பாஸ்டர் இந்த ஆராதனையும் பாட்டு தான் நிறையா போய்கிட்டு இருக்கு, பிரசங்கம் ஒரு 10 நிமிஷம் தான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆராதனைக்கை விட நாங்கள் இங்கே பிரசங்கத்து நேரத்தை சிரமப்படுறோம். ஏன்னா ஆராதனை வந்து ஒரு மணி நேரம் இருக்குன்னா ஏன் பாடுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே விசுவாச வார்த்தைகள்லாம் இருக்குது. ஒரு வேளை சில நேரங்களில் பேசவே முடியலை, ஒரு பாட்டு பாடினாங்க, இந்த பாட்டு நம்மளை என்ன பண்ணிடுங்க, உற்சாகப்படுத்திடுங்க. அதனால தான் இந்த வசனம் நிறைந்த பாடல்களை நாம் பாடுவதன் மூலமாக தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறோம் என்பதை பற்றி பார்த்தோம். 4வதாக நாம் தேவனுடைய வசனத்தை அலசி ஆராய்கிறோம். அப்படின்னா ஒரு வசனம் என்ன சொல்லுது, இப்போ இன்றைக்கி அந்த மாதிரி தான் போகிறோம். நம்ம ஒரு வசனம் வந்து எதுக்காக இந்த வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, இது என்ன நோக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதனுடைய என்ன பேக்ரவுண்ட், என்ன வசனத்துக்கு பேக்ரவுண்ட்லாம் இருக்குது, இது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், பார்க்கும்போது அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வேத வசனங்களை எடுத்து பேசுகிறோம். இந்த வேத வசனத்தை நீங்கள் அலசி ஆராயும் போது அது பொன்னை விட வெள்ளியை விட விலையேற பெற்ற முத்துக்களை விட இந்த தேவனுடைய வார்த்தை விலையுயர்ந்தது. நாம் இதை அலசி ஆராயும் போது நம்முடைய வாழ்க்கையவே தேவனுடைய வசனம் என்ன பண்ணுங்க, மாற்றிவிடும். சரியா? இந்த 4 காரியங்களை பற்றி தியானித்தை பற்றி சொன்னோம். சரி, ஓகே. அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஏன் வந்து இந்த தேவனுடைய வசனத்தை வந்து நம்ம வந்து இப்படியெல்லாம் செய்யணும், ஏன் வந்து கேட்கணும், ஏன் பேசணும், ஏன் அலசி ஆராயணும், ஏன் பாடணும் அப்படின்னா, இந்த உலக மனுஷனுடைய எண்ணங்கள் வந்து தாழ்ந்த நிலையில் இருக்குது. அவனுக்கு எப்பயுமே நெகட்டிவாக தான் தெரியும். அவனுக்கு வந்து நீங்கள் பிற்போக்கான காரியங்களை தான் அவனால் பேச முடியுமே தவிர, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருவீங்க, நீங்கள் வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருவீங்க, வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருவீங்க, பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருவீங்கன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், போகிறாங்க, நிச்சயமே இல்லைங்க, எங்கே யாருக்கு என்ன நடக்குன்னு என்ன யாருக்கு தெரியும் அப்படின்னு பேசுகிறான். அப்போ அது வந்து ஒரு பிற்போக்கான ஒரு வசன காரியமாக இருக்கிறதுனாலே நாம் அப்படிப்பட்ட விஷயங்களை நம்முடைய மனதில் கொண்டு வரக்கூடாது. ஆனால் அதைத்தான் கொண்டு வரோம். சில ஆள்லாம் பேசுவான், இப்படி ஆயிரணும், அப்படி ஆயிரும், அதாயிரும், இதாயிரும், போகிறோம், நிச்சயம் இருக்கா இல்லையா, வீட்டுக்கு திரும்பினா தான் நிச்சயம், இப்படிலாம் பேசுறது உண்டு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு ஆண்டவருடைய வசனங்களை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா அது நெகட்டிவ் பிசாசுடைய ஒரு எண்ணங்கள். ஆனால் தேவனுடைய எண்ணம் அது பூமிக்கு. எடுங்க ஏசாயா 55ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க. ஏசாயா 55 8ஆம் வசனத்துக்கு போகலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியாக உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியில் அனைத்ததை முளைகளையும்படி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் இடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாபடி வாய்க்கும். என்ன சொல்கிறாரு, வசனத்தை வந்து ஏன் வந்து இந்த வசனம் வந்து நம்ம வந்து ஏன் தியானிக்கணும், ஏன் வந்து அதை சிந்திக்கணும், ஏன் அதை வந்து பேசணும், ஏன் அதை வந்து பாடணும், ஏன் வந்து அதை அலசி ஆராயணும் அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கணும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மனுஷன் ஆதாம் வந்து என்னைக்கு பாவத்தில் விழுந்தானா நினைவெல்லாம் வந்து கீழே போயிடுச்சு, ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, ரொம்ப லோவானெல்லாம் வந்து சிந்திக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த பூமிக்கு வானம் எவ்வளோ உயர்ந்திருக்கிறதோ அப்படியாக உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும், உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உயர்ந்திருக்கிறது. அதனால தான் அந்த உயர்ந்த தேவனுடைய எண்ணங்களை நம்ம வந்து எடுத்து நம்முடைய மனதில் வைக்கும்போது, தியானிக்கும் போது, அதை பேசும்போது அடுத்து சொல்கிறாரு அது என்ன செய்யும் அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. மாரியும் உறைந்த மலை, 10ஆம் வசனம் பாருங்க, மாரியும் உறைந்த மலை பாருங்க வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு பாருங்க திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு திசையும் புதிகிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாம்படி என்ன செய்யுமா வாய்க்கும். என்ன சொல்றாரு, அதாவது இந்த மாரியும் உறைந்த மலையும் எப்படி இருக்குதுன்னா, அது அங்கேருந்து மழை வருது, வந்து என்ன பண்ணுது, எல்லா நிலங்களையும் விழுந்து அது பயிரை உண்டாக்குது. அதே போல தான் பனியும் அது வந்து என்ன பண்ணுது, நான் அனுப்பின காரியமாம்படி அது எப்படி வாய்க்கு செய்தோ அதே போல் என் வசனமும் எப்படி ஒரு மழை வந்து விழுந்துச்சுனா, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க, ஒரு மழை விழுந்தால் பாருங்கள் எவ்வளவு செழிப்பாக அந்த பயிர்கள் செழிப்படையுது.
ஆண்டவருடைய வசனம் பாருங்க, அந்த உலகத்தையும் சர்வத்தையும் உண்டாக்கின வசனம். அந்த வசனம் வந்து நம்முடைய மனதில் விழுகும் என்று சொன்னால் நான் சொல்கிறேங்க, அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். நிறையா நேரங்களில் பாருங்கள், மக்களுடைய பெரும் தோல்விக்கு காரணமே மனதனுடைய எண்ணங்களில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தருத்திர எண்ணங்கள், வியாதியின் எண்ணங்கள், தோல்வியின் எண்ணங்கள், ஒரு பாதுகாப்பற்ற எண்ணங்கள். பாருங்கள், சிலர்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், என்னங்க வேலை கிடைச்சிருமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? நீங்கள் பாருங்களேன், ஆண்டவரை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், உங்களை தேடி வேலை வரும். எதுனாலும் உங்களை தேடி வருங்க. நல்ல வேலையில் நீங்கள் நல்லா வேலையில் இருக்கலாம், நல்ல தொழில்களை பண்ண முடியும், நல்ல வியாபாரங்களை செய்ய முடியும். உங்களுடைய எண்ணங்கள் மாற்றிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் செழிப்படையும் போது, கர்த்தருடைய எண்ணங்களை எடுத்து உங்களுடைய எண்ணமாக மாற்றிக்கொள்ளும் போது என்ன ஆயிருன்னா, அப்படியே பெருக ஆரம்பிச்சிடும். பெரிய ஒரு வெற்றியை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே சொல்கிறாரு, அது பாருங்க 11ஆம் வசனத்தை சொல்கிறார், விதைக்கிறவனுக்கு விதி. 10ஆம் வசனத்திலேயே விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது எப்படியோ. இன்னைக்கு பாருங்க, விவசாயிகள் போய் தைரியமாக போய் மண்ணை நம்பி போடுறாங்க. மண்ணுக்குள்ளே ஒரு விதை போட்டால் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக 3 மாதம் கழிச்சுன்னா அறுவடை வரும்னு நம்பி செய்கிறாங்களே. நான் சொல்கிறேங்க, மண்ணை நம்பி போடுற அந்த விதைக்கு அந்த 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 காரியத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமாக இருக்குன்னு சொன்னால், இந்த மண்ணையும் விண்ணை உருவாக்கின தேவாதி தேவனுடைய வார்த்தை அது நிச்சயமாகவே அனுப்பின காரியமாம்படி வாய்க்கும். அப்போ என்ன நோக்கத்துக்காக அவர் வசனத்தை அனுப்பினார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல். அது வெறுமையா வந்து ஒரு எம்டி வேர்டு கிடையாது, தெரியுதா உங்களுக்கு? அது வந்து ஒரு சும்மா ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு ஆகாத வெடிச்சலாம் பாருங்க பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, ஆகாத போகாத வார்த்தை ஒன்றுக்குமே இல்லை, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? இங்கே சொல்கிறாங்க பாருங்க, இங்கே சொல்கிறாரு, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் இடத்தில் திரும்பாமல் என்னது, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாம்படி வாய்க்கும். எப்படி சொல்கிறார் பாருங்க, நான் விரும்புகிறதை செய்யும். நான் என்ன விரும்பியிருக்கேன் அப்படின்னா, உனக்கு பணம் வேணுமா, அதுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேனா, அதுக்கேற்ற மாதிரி அது வேலையை செய்யும். உனக்கு சுகம் வேணுமா, இயேசு ஒரு முறை பாருங்க, ஒரு நூற்றுக்கதிபதி ஆண்டவரை வந்து சந்திக்கிறான், ஆண்டவராக இயேசுவை சந்திக்கிறான். என்னுடைய வேலைக்காரன் ரொம்ப கொடிய வேதனைப்படுறான்னு சொல்கிறான். ஆண்டவர் சொன்னார், பாருங்க நீ போ, உன்னுடைய வேலைக்காரன் என்ன செய்யறான், சொஸ்தமாவான்னு சொன்னார். சொல்லி இவன் போகிறான் பாருங்க, போனாவே அங்கே சோமையை உட்காந்துருக்கான். என்ன மாதிரி அற்புதமான காரியம், மற்ற 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு, நீங்கள் வாசிக்கணும் போய். ஏன்னா அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், சொன்னால் பாருங்க அங்கே வந்து நடக்குதுங்க. அப்படின்னா அவன் எத்தனை கிலோமீட்டர் இருந்து இங்கே வந்திருக்கான் ஆண்டவர்கிட்ட, நீங்கள் வாங்கன்றான். அப்புறம் என்ன சொல்கிறான், நீங்கள் வரவே வேணாம், இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கட்டான். அவன் சொல்கிறான், ஒருத்தனை போகிறான், ஒருத்தன் வாரான், இதை செய்கிறான். என் வார்த்தைக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்குன்னு சொன்னால், நீர் வானத்தையும் பூமி சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன், உங்களுடைய வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கன்ட்டான். இங்கேருந்து சொல்லுங்க, நான் என் வேலை எப்படி பாருங்க விசுவாசம். அதான் அவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்றார். அப்போ வசனம் வந்து அற்புதமாக வேலை செய்யும். அது எவ்வளோ தொலை இருக்க மனுஷனை சோமாக்கும், ஆசீர்வதிக்கும், நிச்சயமாகவே நடக்குங்க. தேவனுடைய வசனம் அவ்வளோ பெரிய அற்புதமான காரியங்களை செய்யும். அப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்க, 11ஆம் வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையான இடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாம்படி வாய்க்கும். அப்போ என்ன சொல்கிறாரு, அவர் விரும்புகிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கன்னா, அவருடைய வசனத்தை நம்ம என்ன பண்ணுங்க, நம்முடைய மனதில் வைத்து கொள்வோம். நல்லா தியானிக்கிறத பற்றி சொன்னேன், நல்லா பேசிக்கிட்டே இருங்க வசனத்தை. உங்களை பார்த்து யாராவது தப்பாக கூட அவங்க நினச்சிட்டு போகிறாங்க. அந்த வாக்கிங் போகும்போது பாருங்கள், 1 hour எனக்கு சூப்பரான ஒரு டைம் அது. நான் பாட்டுக்கு பாருங்கள், நல்லா 1 மணி நேரம் போவேன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் ரெகுலராக காலையில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பேன். இந்த 1 hourல நூற்றுக்கணக்கான வசனங்களை பேசிகிட்டே போயிட்டு இருப்பேன். பக்கத்தில் பாருங்கள், சில நாளும் பார்ப்பேன், என்னத்தை அவர் பேசிட்டு போகிறாரு, என்ன நம்ம கூட பேச மாட்டுறாரு அப்படின்னு. ஆனால் உண்மையிலங்க, வசனத்தை பேசுனீங்கன்னா அப்படியே ஒரு அற்புதம் தான். போயிட்டு இருக்கும்போது சொல்லுவேன் பாருங்கள், எங்கள் சபை மக்கள்லாம் நீர் ஆசீர்வதித்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இங்கே வர்றது உங்களுக்கு எவ்வளோ பெரிய லாபம் தெரியாது. அந்த 1 hourல வரும்போது ஒரு ஸ்தோத்திரம் வேறு பண்ணிட்டு வரும், ஒரு 1/2 மணி நேரம். அதிலெல்லாம் உங்களெல்லாம் சேர்த்துருக்கேன். அன்றைய எங்களுடைய சபை மக்களை நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறோம். என்ன மாதிரி ஒரு அற்புதம் தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு? பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த வசனத்தை பேச 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 மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை தேவன் கட்டளையிடுகிறார். மக்களுடைய வாழ்க்கையில் வந்து தேவன் வந்து அவருடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். பெரிய பெருக்கங்களும் ஆசீர்வாதங்களும் உண்டாகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல ஏற்றுக்கொண்டு அதை வந்து தியானிங்க, அதை யோசிங்க. அதை பற்றி நான் சொன்ன யோசிக்கிற பற்றி. சரி, இதில் வந்து இன்னைக்கு வந்து நான் கடந்த வாரத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தோம். எடுங்க, சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தில் 98,
பாருங்க 97 98 வரைக்கும் அந்த வசனம் 2 வசனங்கள் பார்த்தோம். எல்லாரும் அப்படி எடுங்க, நீங்கள் எல்லாரும் போகலாம். முத வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளாக்குறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடன் கூட இருக்கிறது. என்ன சொல்றாரு, உம்முடைய வசனம் வந்து என்னுடைய சத்துருக்களை காட்டிலும் என்னை என்ன பண்ணியிருக்குதான், ஞானம் உள்ளவனா மாற்றிருக்கிற பற்றி சொன்னோம் கடந்த வாரங்களில். நமக்கு விரோதமான சில மனுஷர்களும் சில காரியங்களும் பிசாசே இருந்தால் கூட அவர்களை விட அங்கே வந்து கர்த்தர் என்ன பண்ணாரா, நம்மளை ஞானம் உள்ளவராக மாற்றினார் என்பதை பற்றி கடந்த வாரங்களே நாம் வந்து போதித்தோம். அதில் சில விஷயங்களை நம்ம சொன்னோம், உங்களுக்கு தெரியும் இல்லையா? சில விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம். அதில் அங்கே வந்து அந்த கிதியோனை பற்றி பார்த்தோம், யோசுவா பற்றியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அவங்களுக்கு எப்படிப்பட்ட வெற்றிகளை அவர் கொடுத்தார். அந்த அவங்க சத்துருக்கள் போடுற பிளானை விட கிதியோன்ட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன சப்பாத்தியை வச்சு ஒரு படையவே காலி பண்ணிட்டார். பயங்கரமான விஷயம் இல்லை? ஒரு சப்பாத்தியை வச்சு ஒரு 3 படை லட்சக்கணக்கான மக்களை தோற்கடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க. சப்பாத்தி அம்மா மாடுற சுடுற சப்பாத்திக்கு என்ன எஃபெக்ட், அந்த தோசைக்கு என்ன எஃபெக்ட்ன்றதை பார்க்கலாம். உருண்டு போய் அவன் கூடாரத்தை தூக்கிடுச்சுன்றார். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி வந்து அந்த கிதியோன் போய் ஜெயிக்கிறத பற்றி பார்த்தோம், யோசுவா பற்றி பார்த்தோம். எக்காலத்தை எடுத்து ஊதுறான். நான் நினைக்கிறேன் பாருங்க, யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த 7 ஆசாரிகளும் சுற்றிட்டு போகிறான். எக்காலத்தை எடுத்து ஊதும் போய் நினச்சிருப்பான், யாடா கிறுக்கு பயலாக இருப்பான் போல, சண்டைக்கு வருவான்னு பார்த்தா எக்காலத்தை எடுத்து ஊதிட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் நினச்சிருப்பான் அந்த காரணீர்கள்லாம் 7 விதமான மக்களும். ஆனால் பாருங்க, எக்காலத்தை ஊத்த இவர் சொல்றாரு. ஏன்னா மனுஷனுக்கு வந்து புரியவே புரியாது, இவருடைய பிளானே புரியாது. ஆண்டவருடைய பிளான் இருக்கு பார்த்தீங்களா? இவர் ரொம்ப பயங்கரமான பிளான் கொடுக்குறாரு. அவன் எப்படின்னா பாருங்க, அதாவது அவன் யோசிக்கிறான், இதில் போய் கத்தி எடுத்துகிட்டு போனால் தான் வெற்றி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். ஆனால் இவர் சொல்கிறாரு, ஒரு மண்பானை போதும், ஒரு மண்பானை, ஒரு தீவெட்டி, ஒரு எக்காலம் போதும், அவ்வளோதான் வெற்றி வந்துருச்சு. ஒரு எக்காலம் போதும், 7 நாள் சுத்தம் முடிஞ்சிச்சு. அவ்வளோ பெரிய எரிய கோட்டை கீழே உடஞ்சி விழுந்துருச்சு பாருங்க, எல்லாம் இடிஞ்சு தரமட்டமாகி போயிடுச்சு. எப்படிங்கிறது அப்படின்னா, சத்துருக்களை காட்டிலும் தேவன் நம்மளை ஞானம் உள்ளவர்களாக மாற்றுகிறார் என்பதை பற்றி கடந்த வாரங்களை பார்த்தோம். தியானிப்பதின் மூலமாய் வரக்கூடிய முதல் நன்மை அல்லது ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது, இன்னைக்கு ஒரு வசனம் போகிறோம், அதுக்கு அடுத்த வசனம் தான் போகிறோம். எடுங்க, இன்னைக்கு அதான் நம்முடைய சப்ஜெக்ட். எடுங்க, அங்கே 99 வசனத்தில் சொல்கிறாரு, 119 சங்கீதம் 119 உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். என்ன சொல்றாரு, உம்முடைய சாட்சியின் தியானமாக இருக்கிறபடியால். வேதத்தில் வந்து எண்ணற்ற காரியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் அவர் செய்த, வேதம் சொல்லுது, அவர் செய்த நன்மைகளை, அவர் பண்ண அற்புதங்களை நினைச்சிங்க எழுதுனீங்கன்னா, எடுத்தீங்கன்னா அந்த உலகமே கொள்ளாது. அந்த மாதிரி அற்புதங்களை அவர் வந்து செய்திருக்கிறார் அப்படின்றார். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் வந்து இன்னைக்கு அவர் வந்து பாருங்க என்ன செய்கிறாரு, இவ்வளோ பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலே சொல்கிறார், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். அப்போ எனக்கு போதித்தவன் எல்லாரிலும் நான் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறேன், அறிவுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு பாருங்க, உம்முடைய சாட்சிகள் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் என்ன செய்கிறேன், அறிவுள்ளவனாக இருக்கிறேன். அப்போ வந்து நிறைய காரியங்கள் வந்து பாருங்கள், இந்த வேதத்திலேருந்து நம்ம படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் பாருங்கள் போதிக்கப்படுது. அப்படி இருந்தாலும் கூட அப்போ இங்கே வந்து தாவீது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் என்னது அந்த அவருடைய சாட்சியெல்லாம் எனக்கு போதிக்குது. அதெல்லாம் நான் வந்து கற்றுக்கொண்ட போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய சாட்சிகள் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் நான் எப்படி இருக்கிறேன், அறிவுள்ளவனாக இருக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாரு, உங்களுடைய சாட்சியை வந்து நான் தியானிக்கிறேன். வேதத்தில் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் நிறைய காரியங்களுடைய மனதில் நான் எடுக்கிறேன், அதை தியானிக்கிறேன். அவங்களுக்கு அதை செஞ்சீங்க, இதை செஞ்சீங்கன்னு சொல்லி பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன ஆயிடுது, நான் என்ன செய்யலான்ற எனக்கே ஒரு அறிவு வந்துடுது, எனக்கே ஒரு ஐடியா கிடைக்குது. ஒருவேளை நீங்கள் தொழில் செய்யலாம், ஒருவேளை நீங்கள் நல்ல வியாபாரங்களை செய்யலாம், ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்யலாம். அநேகருக்கு இல்லாத ஒரு ஞானத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும்? இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிப்பதின் மூலமாக, இந்த தேவனுடைய சாட்சிகளை நீங்கள் தியானிப்பதின் மூலமாக என்னது மற்ற மனுஷர்களை விட தேவன் உங்களை என்ன பண்ண முடியுங்க, அறிவுள்ளவர்களாக ஆக்க முடியும். அப்போ அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் நாம் தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணுங்க, தியானிக்கணும். இதை பற்றி யோசுவா 1:8 சொல்றாரு. எடுங்க யோசுவா, திரும்ப வாங்க.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் இருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் சொல்றாரு. இப்போ இதை தியானிக்கும் போது நீ என்ன பண்ணுவா, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ரெண்டாவது சொல்றாரு, நீங்க 5ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, 5ஆம் வசனம் யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமானதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். எப்படி சொல்றாரு பாருங்க யோசுவாட்ட. 1ஆம் அதிகாரத்தில் பேசுறாரு. அப்போ உடனே பாருங்க சொல்றாரு பாருங்க 7ஆம் வசனத்துல, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு என்ன செய்ய திடமானதான் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் விலகாதிருப்பாயாக. ஏன்னா நீங்க வசனத்தை கெடுக்கிறதுக்கு தான் பிசாசு அலையுது. வசனத்தை நீங்க இவ்வளவு கேட்குறீங்களே, அங்க நீங்க வசனத்தை கேட்டு போன வெளியில போனா அங்கே வேணா ஒருத்தர் நிற்பான், சொல்லுவான் இதெல்லாம் எப்படிங்க நடக்குன்னு பேசுவான் இல்லையா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அவர் சொல்றாரு இங்க என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் என்ன சொல்றாரு, மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. ஏன்னா வசனத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு அதில் நடக்கிறதுக்கு ரொம்ப போல்டா நிக்கணும், ரொம்ப தைரியமா என்ன செய்யுங்க நிக்கணும். அவர் சொல்றாரு நீங்க பாருங்க திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் விலகாதிருப்பாயாக. அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு கேட்காத, அப்படிதான் சொல்லணும் இல்லையா. நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, நீங்க வசனத்தை கேட்குறீங்க, அவன் சொல்லுவான் புதுசா இங்கே போயிட்டு இருக்கீங்களாமே, இந்த கருப்பு கலர் புஸ்தகத்தை தூக்கிட்டு போறீங்களாமே, அங்க போய் இறங்க போறீங்களா அப்படின்னு கேட்பான். இவன் என்னமா போய் ஏறி நிற்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே ஜீவரெல்லாம் தான் இருக்கிறான் பாருங்க. வெளியில தாங்க பந்தா பண்றான் உலகத்து மனுஷன்லாம். நீங்க குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் நாங்க பார்க்குறோம். எத்தனை மக்கள் ஐயோ கண்ணீர் விடுறான், கதறான் பாருங்க. வாரம் நான் எத்தனை உங்களுக்கு விஷயத்த சொல்ல முடியும். என்னங்க அவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ படிச்சிருக்கான், அவ்வளோ அறிவு இருக்குது, ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறான், ஏன் அவ்வளோ அளவு அறிவு பண்ணுறான், தற்கொலைக்கு ஏன் போகிறேன்னு சொல்கிறான், எதுக்குங்க இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா நான் சொல்கிறேன் உலகத்து மனுஷனால் இந்த உலகத்தை வெற்றி கொள்ள முடியாதுங்க. அதான் அவர் சொன்னார், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ தேவனால் பிறக்கிறது மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். மற்ற ஆளுக்கு படிப்பு இருக்கலாம், அவனுக்கு பணம் இருக்கலாம், அவனுக்கு அறிவு இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவனால் கண்டிப்பாக நேருக்கு நேரம் அந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஆனால் அவர் சொல்கிறார், ஏன்னா அவன் ஜெயிக்க நினச்சா கூட 2 பேர் காலை பிடிச்சி ரெடியாக இருக்கான் இல்லையா. அவர் சொல்கிறாரு பாருங்க என்ன சொல்கிறார், நீ வலதுபுறத்திலும் இடப்புறத்திலும் சாயாமல் பாருங்க சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படி அதை விட்டு எனது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் விலகாதிருப்பாயாக. உங்களை நீங்க போகாத, அதை பண்ணாத, கேட்காத, அப்படியெல்லாம் போகாத, இப்படி போகான்னு சொல்லும் போது இங்கே நீங்கள் கவனமாக இருங்கன்றாரு. சரி நீங்கள் விட்டுறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அங்கே தான் உங்களை பிசாசு உங்களை தோற்கடிக்க முயற்சி எடுக்கிறான், அதை விட்டுற வேண்டாம். அடுத்து சொல்கிறார் பாருங்க, நான் பாருங்க அவங்க சொல்கிறார் பாருங்க, நான் உனக்கு கட்டளையிட பாருங்க அவங்க அப்போ சொல்ல 8ஆம் வசனத்தில், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க போனுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். சரியா. அடுத்து சொல்றாரு 9ஆம் வசனத்தில், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமானதாயிரு, எனது திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அடுத்து பாருங்க சொல்றாரு, நீ பாருங்க சொல்றாரு, இப்படி சொல்லிட்டே வரும்போது எதுக்கு இவ்வளவு விஷயத்த சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா போய் என்ன பண்ணணும், அந்த தேசத்தை ஒரு பெரிய வேலையே செய்து வாங்கி கொடுக்கணும், அந்த பொறுப்பு இவன்ட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது திரும்ப இந்த அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்துக்கு திரும்ப சொல்றாரு, இந்த அதிகாரம் முழுதும் மனதை பற்றி சும்மா பயங்கரமா பேசுறதை பார்க்குறேன். அங்க பாருங்களேன் 18ஆம் வசனத்துல, நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் பாருங்க உம்முடைய சொல்லை கேளாமலும் உம்முடைய வாக்குக்கு என்னது முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன், பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். யார் சொல்றது? ஆச்சரியமா இருக்குங்க. ஆண்டவர் சொல்லல, இஸ்ரவேல் ஜனங்களே சொல்றான், நீ பலம் கொண்டு திடமனதாயிரும், ஏதாவது உமக்கு ஆப்போசிட் பண்ண உனக்கு ஒரே போட்டு போட்டுறான். எப்படி பேசுறான் பாருங்க. அப்படி அந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களே இவனுக்கு தியானிக்கிற பத்தி கர்த்தர் சொல்லிட்டே வராரு. சொல்றான், எவனும் உமக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா
இது நீ சரியான ரூட்ல போயிட்டு இருக்கீங்க, இதை கெடுக்கிற கவனம் இல்லைன்னா அவனை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீர் மாத்திரம் பலம் கொண்டு திடமனதாயிரும் அப்படின்னா, அப்போ மனது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ன்றதை நீங்க பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இவன் ஏன் மனதை இவ்வளவு டீப்பாக அவர்கிட்ட இயேசுவாட்ட பேசணும், அதுக்கு ஒரு பெரும் காரணமே இருக்குது. ஏன்னா நீங்கள் வசனத்தை அதை தியானித்து மனது நீங்கள் பலப்படலை அப்படின்னாவே ஒரு தேவன் வைத்திருந்த லக்குகளை மக்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. சரியா? சரி, அங்கே நம்ம சொன்னோம், அதாவது அந்த சங்கீதம் 119:99 ஒரு விஷயத்தை பார்த்தோம் இல்லையா? உங்களுடைய சாட்சிகள் அது என்னது, எனக்கு போதித்தவர்களும் என்னை என்ன செய்து அறிவுள்ளவனாக்குறீர். அப்போ பாருங்க என்ன சொல்றாரு, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனா இருக்கிறேன். அப்படின்னா இவனுக்கு யோசுவாக்கு போதித்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? போதித்தது யார் அப்படின்னா மோசே தான் இவனுக்கு போதித்தாலே. இவருடைய சீனியர் ஒரு டீச்சர் யாரு அப்படின்னா மோசே. இப்போ இவன் சொல்றான், எனக்கு போதித்தவர்கள் எல்லாரும் என்ன செய்றீர், என்ன நான் என்ன பண்ண போறேன், நான் என்னை ஞானமுள்ள ஆக்கு இருக்கிறீர் அப்படின்னு சொல்றான். அப்போ பாருங்க, எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனா இருக்கிறேன், ரொம்ப அறிவா நான் செயல்படுறேன் அப்படின்னும் போது மோசையை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா மோசையோட விஷயம் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது. மோசே இஸ்ரவேல் தேச மக்களை எகிப்து தேசத்தில் 430 ஆண்டுகள் அங்கே அடிமையாக இருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு என்று கொண்டு வரும்படி அவர் மூலமாய் 10 விதமான வாதைகள் எகிப்தில் உண்டாகுது. அங்கேருந்து அவர்களை மீட்டெடுத்து திரும்பமா கொண்டு வராரு. பாருங்க, செங்கடல் வழியாக வர்றாங்க. 30 லட்சம் இஸ்ரவேல் செங்கடல் வழியாக நடத்தி கொண்டு வர்றாரு. 40 ஆண்டுகள் இந்த வனாந்தரத்தில் இவங்க நடந்து வர்றாங்க. வரும்போது இவருடைய தேவைகள் நிறையா வருது, நிறைய பிரச்சனைகள். இவங்க கேட்குறாங்க, சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க. மன்னா வந்துச்சு. அது மன்னானா சாதாரண மன்னா கிடையாது. மன்னான்றதுக்கு பேரவே என்னன்னு அர்த்தம். மன்னானா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு அர்த்தம் மன்னானா, வாட் இஸ் திஸ், அவ்வளோதான். கீழே விழுகுது. அது எப்படி இருக்குன்னா, அதாவது தேனிலிட்ட பணியாரம் போல இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் அது இல்லையா? அப்படி ஒரு டேஸ்டான ஒரு நல்ல உணவை 40 ஆண்டுகள் ஒரு கொடுக்குறாரு. கறி வேணும்னு கேட்குறாங்க. கறி காடைகளை அடித்து குடிச்சு சும்மா 1 மாதம் வரைக்கும் 30 லட்சம் பேர் சாப்பிட்றான். 30 லட்சம் மக்களுக்குங்க. அவன் வீட்டுக்கு முன்னால் 2 முழ உயரத்துக்கு கிடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடி உயரத்தில் காடையை குவிஞ்சு கிடக்கு. 1 மாதம் சாப்பிட்றான். அந்த மாதிரி திருப்தியாக அவனை போசிக்கிறார். இப்படிலாம் அவனுடைய தாகம் எல்லாமே கொடுக்குறார். அப்படி வரும்போது ஒரு முறை இந்த மோசே ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறான். சில நேரங்கள் அந்த பிசாசு விசுவாசிகள் மூலமாக ஊழியக்காரங்க தொல்லை கொடுக்குறேன்னு சில ஆளை வச்சுருக்கோம். இந்த மோசே இருக்கிறானே, இந்த மோசே இவ்வளவு நன்மை செய்து கொண்டு வந்தா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொல்லி முடியாத ஒரு கோபம். என்னையா கோபம்னு கேட்டீங்கன்னா என்ன கோபம் தெரியுமா? தண்ணி வரலங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாள் தண்ணி வரல. நம்ம ஊரில் எவனாவது ஒருத்தன் தண்ணி விடல கார்பரேட் இந்த நகராட்சியில் அப்படின்னா அவன்கிட்ட போய் சண்டை போட முடியுமா நம்ம? ஆனால் மோசேட்ட போய் 30 லட்சம் இஸ்ரவேலர்கள் சண்டைக்கு போகிறான். அவனை போய் கல்லெடுத்து அடிக்க போகிறான். என்ன இந்த அநியாயம் இல்லை? அவன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான், இவனை பூரா நானா பெத்தேன்னு கேட்குறான். அந்தளவுக்கு டென்ஷன் பண்ணி விட்டான் இல்லையா? அப்போ ஒரு நல்ல விஷயத்தை கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா 30 லட்சம் பேர் இருக்கான் அந்த 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 இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் என்ன பண்ணுறான், எல்லாரும் மோசேக்கு வரமா என்னையான்னா தண்ணி இல்லைங்க, இவ்வளோதாங்க. இதுதான் இந்த பிரச்சனை. நம்ம என்ன செய்கிறான்றதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஏன் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது உங்களுக்கு முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன். சரியா? எடுப்போம். நம்ம எல்லாரும் சீக்கிரம் எடுங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் முதல்ல வாசிக்கிறேன். 2ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். இப்போ அப்படியே வாங்க 4ஆம் வசனத்துக்கு வருவோம். 4ஆம் வசனம் வாங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லறிய பார்க்கிறார்களே என்றான். எங்க தண்ணி கிடைக்கலன்னா, ஒரு சின்ன உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். தண்ணி கிடைக்கலன்னு சொல்லிட்டு போய் எங்கள் கார்பரேட் நகராட்சியில் தண்ணி ஒன்று போய் கலவண்டி எறிஞ்சிடுவான். யாராவது தூக்கி உள்ளே போட்டுருவான். அவன் சொல்கிறான், அரசாங்கத்தில் வேலை செய்கிறோன்னா கையை வைக்கக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரனா இவனுக்கு அவ்வளவு அற்பமாக தெரியுது இல்லையா? அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, கல்லறி 30 லட்சம் பேர் எரிய போகிறாங்க, இவன் கொண்டு வந்துட்டு இருக்கிறான். அவன் இன்னும் என்ன பண்ணுறான்லாம் பார்த்து கூத்த பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, பாருங்க, நீ இஸ்ரவேலின் 30 சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேப்பிலே உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் என்ன செய்வேன், நிற்பேன். நீ அந்த கண்மலை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க தண்ணீரிலிருந்து புறப்படும் என்றார்.
அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். தண்ணி வந்துருச்சுங்க. என்ன ரொம்ப சிம்பிள். தண்ணி வெள்ளம் சொல்லி கூப்பாடு போட்டு சண்டைக்கு போய் அவரை போய் கல்லடித்து அழிய போகிறான். சரியா? ஆனால் இவன் ஆண்டவர் சொன்னார், அந்த கோல் இருக்கையா, அந்த கோலை வச்சு தானே நீ வந்து அந்த செங்கடலை திறந்த. அப்படி தட்டினா பாருங்க, செங்கடல் ரெண்டாக வந்துச்சு. அதே கோலை விட்டு நீ போய் இப்போ என்ன பண்ணு, அந்த மலையை போய் அடினார். அடித்தா பாருங்க தண்ணீர் பீரிட்டு வருது. 30 லட்சம் இஸ்ரவேலர்களும் குடிக்கிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கக்கூடிய எல்லா மிருக ஜீவன்களும் குடித்தவருடைய தாகம் தீர்க்கப்படுது. அப்போது அடிக்கிறார். அப்போ அடித்தா தண்ணி வருது. வந்தால் பாருங்க, கல்லறிய போனேன் போகிறா, அப்போ தண்ணியை குடிச்சு கம்முன்னு ஆகிட்டான். அந்த மாதிரி இல்லையா? அப்போ இவனை வந்து மோசே வந்து அவ்வளவு டென்ஷன் பண்ணுறான், அவனுடைய கோவப்படுத்துகிறான். பாருங்க, அவனும் ஒரு மனுஷன் தானே இல்லையா? அவனுடைய மனது அப்படியே குழம்பி போகுது. ஏன்னா பாருங்க, மனது மறுரூபமாகிறதுக்கு ஏன் வந்து யோசுவாட்ட இவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒரு அதிகாரம் முழுதும் மனதை நீ திடப்படுத்து ஏன் அவ்வளோ சொல்கிறாரு? ஒரு காரணம் இருக்குங்க. மோசே குழப்பிட்டான், அவ்வளோ கோபம் உண்டாக்கிட்டான். உடனே நீங்கள் எடுங்க. இப்போ இங்கே தண்ணி வந்துருச்சா? 2வது முறை இதே பிரச்சனை வருது. எடுங்க. இப்போ நம்ம 2வது அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். எடுங்க. என்னாமாம் 20ஆம் அதிகாரம். 20ஆம் அதிகாரத்தில் வந்து பாருங்க சொல்கிறாரு, 7ஆம் வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். என்னாமாம் 20:7 இருந்து அப்படியே 7 20ஆம் வசனம் பாருங்க, 7ஆம் வசனம் 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வந்து வாசிக்கலாம். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாய் ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசையும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, என்ன சொல்கிறான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி சொல்கிறான்? இப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், கலகக்காரனே உங்களுக்கு எத்தனை பேர் கோவம் வரும்? அது சொல்கிறேன், டென்ஷன் ஆகி விட்டான். என்ன பேசுகிறானே அவனுக்கு தெரியல பேசுகிறான். ஏன்டா அப்படி நீ வம்பிழுத்து விடுறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அவன் கூப்பிடும் போதே இஸ்ரவேல் ஜனங்களே, ஆபிரகாமுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். கொடுத்த டென்ஷனில் கலகக்கார பயில திருட்டு பயில வாங்கடான்னு கூப்பிட்றான். அந்த மாதிரி ஒரு கோபம் ஆகிட்டான். கோபமாகி சபிக்கிற அளவுக்கு போயிட்டான் பாருங்க. அவ்வளோ கோபம் வந்துருச்சு அவனுக்கு பாருங்க. இப்போ உடனே அவன் என்ன செய்கிறான் பாருங்களேன். அது பாருங்க, அவன் சொல்கிறான், கர்த்தருடைய சந்நிதியிலே கோலை எடுத்துட்டான்னு சொல்கிறான். மோசையும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோம் என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையில் தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருக ஜீவன்களும் குடித்தது. அடுத்து பாருங்க. பின்பு கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தமானபடி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா உங்களுக்கு? பயங்கரமான பனிஷ்மெண்ட். யாருக்கு? மோசைக்கும் ஆரோனுக்கும். என்ன பனிஷ்மெண்ட்னா, மனது இவனுக்கு குழம்புனால இவன் என்ன செய்யறன்னு தெரியாமல் செஞ்சுட்டான். என்ன சொல்கிறான்? முதல் இடத்துல இவன் அந்த கண்மலையை அடிக்கன்னு சொன்னார், அடிச்சிட்டான். 2வது இடத்துல அவனை என்ன செய்ய சொன்னார்? பேச சொல்கிறாரு. பேச சொன்னால் இவங்க மேலே அந்த கோபத்தில் 2 தடவை அடிச்சு விட்டான் கண்மலையை. அது எதை பற்றி புதிய ஏற்பாட்டில் வரும்போது பவுல் சொல்கிறாரு, அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை வந்து சும்மா கிடையாது, அந்த கண்மலை கிறிஸ்து. அந்த கண்மலையை நீங்கள் ஒரு தடவை தான் சிலுவையில் அடிக்க முடியும், மற்ற நேரத்தில் அடிக்கடி நீங்கள் அடிக்க முடியாது. மற்ற நேரத்தில் அவர் சிலுவையில் செய்த விஷயங்களை பேச வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அதான் அவர் சொல்கிறாரு, ஒரு தடவை நீ அடிச்சிடப்பா தண்ணி வந்துருச்சு. அது சிலுவையில் இயேசுவை அடிக்கிறதுக்கு ஒரு முன் அடையாளமாக பல வருஷத்துக்கு முன்னால் இவர் செய்கிறாருங்க. இப்படி நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? போய் பேசுகிறக்க போல போய் 2 தடவை அடித்தான். அடித்த உடனே என்ன ஆயிடுச்சு? தண்ணீர் வந்துடுச்சு. மக்கள்லாம் குடிச்சு தீர்ந்தாச்சு. ஆடு மாடெல்லாம் குடிச்சிட்டு கர்த்தர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு, அடிச்சுட்டு தண்ணியெலாம் வந்துருச்சு. ஆனால் நீ ஆரோனும் எங்கே போக முடியாது? கானானுக்குள்ளே போக முடியாது. நீங்கள் போகிற வழியிலே செத்துருங்கடான்ட்டார். என்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டுங்க. குழப்பிட்டான். ஆரோனை குழப்பி மோசையும் குழப்பிட்டான். குழப்பதுனால அவன் என்ன செய்கிறானே தெரியல, அந்த மாதிரி செஞ்சிட்டான். அப்போ உடனே இவன் போகாமல் போனதுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரும் காரணமாக இருந்தபடினாலே அடுத்து யோசுவா தான் பாருங்க, இவனுடைய ஜூனியர் வர்றான். மோசைக்கு பின்னால் வந்து இவன் தான் வர்றான். வரும்போது இந்த யோசுவா யார் அப்படின்னு கேட்கறத எடுங்க. ஒரு பகுதிக்கு போவோம். யாத்ராகமம் எடுங்க. யாத்ராகமம்
33 அதிகாரம் 11 வசனம். ஒருவன் தன் சினேனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பாருங்க, மோசேட்ட வந்து நேருக்கு நேராக கர்த்தர் பேசுறார். அந்த மாதிரி ஒரு அந்த மோசே. அது மட்டும் இல்லாம அங்க பாருங்க, கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நல்ல கவனிங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவேளை மோசே போயிட்டார். மோசே போய் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வாங்க போயிட்டார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், உட்காந்து இவன் இந்த யோசுவா அந்த சர்ச்சிலே உட்காந்துருக்கான். அங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தில் பாருங்க, யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய அவனுடைய வேலைக்காரனாகிய யாருங்க, மோசேக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. யாரு? யோசுவா. பெரிய ஒரு தீர்க்கதரிசியெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு தேவ மனுஷனுக்கு இவன் கீழே இருந்தாவே மேலே லிப்டாபாய் மேலே வந்துடுவான். அதை வந்து புரிஞ்சுக்கணும். சிலருக்குலாம் அடங்காதத்தனம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை. இது எப்படி சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, அவர் ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள்ன்றாரு. என்ன நோக்கத்துக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு சில நேரங்களில் புரியலேனா கூட ஓகே செஞ்சுட்டு போகிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதை செய்வோன்னு சொல்லிட்டு போகும்போது அதில் கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட மக்களை வந்து அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார். இங்கே என்னாச்சு, இங்கே யோசுவா வந்து அவன் பாருங்க, அவன் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இப்போ இவன் கிட்ட தான் மோசேக்கு பிறகு இந்த பொறுப்பை அப்படியே யோசுவாட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இப்போ பண்ணுறாரு. இவன் ஏற்கனவே இவன் மோசே வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவன் பேசியே மனசை குழப்பிட்டான். இப்போ மனது வந்து ஒரு ஆளுக்கு சரியாக இருக்கணும். நீங்கள் கூட அப்படி தான் வேலை செய்கிறீங்க, தொழில் பண்ணுறீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. நீங்கள்லாம் வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, சில இடங்களில் வேலை செய்கிறீங்கன்னா மனதை வந்து மிக 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 கவனமாக பார்த்துக்கலுங்க. உங்களை குழப்படாமல் பார்த்துக்குங்க. சிலர் உங்களை பேசியே குழப்பிடுவான், சிலர் உங்களை பேசியே கவலைப்பட வச்சுருவான், சிலர் பேசியே உங்களை மற்ற மேலே கோவப்பட வச்சுருவான். தேவையில்லாமல் நல்ல மனுஷனாக தான் இருப்பான், அவனை பற்றி உங்களை தப்பாக சொல்கிறது, அவர் அப்படியா இவர் இப்படியா. அதான் நீங்கள் அவனை பார்க்கும் போதே என்னமோ ஒரு 10 ஏக்கர் நிலத்தை எடுத்துகிட்டு போனோமா எதிரிமை பார்க்குற மாதிரி பார்க்குறது. ஏன்னா அந்த மாதிரி வந்து பிசாசு மனுஷர்களை வச்சுருக்கான், போட்டு விட்டுருவான். போட்டானா நீங்கள் அடுத்தாப்புல மேலே கோபமாக தான் இருப்பீங்க, அந்த மாதிரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும்னா நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, மனது வெரி 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். மனசை குழப்பிட்டானா நீங்கள் எதுவுமே சுதந்திரிக்கவே முடியாதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ மனதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ளணும் அப்படின்னா இந்த வசனத்தை தான் வச்சுக்கணும் இல்லையா. அப்போ அவர் இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து அதை தியானிக்கணும். அப்போ இந்த யோசுவாட்ட சொல்கிறாரு. இப்போ அடுத்து யோசுவாக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. மோசே இந்த யோசுவாட்டை விட்டு சொல்லியாச்சு. சொன்ன உடனே இப்போ இதை வந்து கடைசி ஒன்று சொல்கிறாரு. மோசேட்ட வந்து சொல்கிறாரு, உன்னால் உள்ள அந்த நாட்டுக்குள்ளே உன்னால் போக முடியாது, ஆனால் உன் சொல்கிறேன், நீ வந்து ஒரு இடத்துக்கு வா, உன்னை வந்து அந்த நாட்டுக்குள்ளே போகாமே ஒரு இடத்துல இருந்து காமிக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறார். உண்மையிலே மோசே போயிருந்திருக்கணும், அதான் உண்மையான ஒரு விஷயம். ஆனால் அவன் பதறி பேசுனதுனாலே அந்த தேசத்துக்குள்ள அவனால் போக முடியல. காரணம், மனதை பிசாசு சில மனுஷன் மூலமாக குழப்பிட்டாங்க. பிரச்சனை தான். அநேக நேரங்களில் தேவ ஜனங்களை பிசாசு அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடாதபடி, அனுபவிக்க விடாதபடி அவருடைய மனதை போய் குழப்பி வசனம் சொல்கிற மாதிரி இவனை செய்ய விடாஞ்சாலும் செய்ய மாட்டான், மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். ஐயோ அவன் அப்படி சொன்னான், என் சித்தப்பன் சொன்னான், என் பெரிய பையன் சொன்னான், மாமன் சொன்னான், மச்சான் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான். வசனம் என்ன சொல்கிறான்னா விட்டுறான். கடைசியாக விட்டுட்டு கடைசியாக அவன் சொன்னான், இவன் சொன்னான், போச்சு. அப்படி அழுகிறது, இப்போ கண்ணீர் விடலாம் எல்லாம் நடந்துட்டுருக்கான். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. இப்போ வசனத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் போது கர்த்தர் என்ன சொல்கிறார் நீங்கள் கவனிக்கணுங்க. அப்படி கவனிக்கும் போது தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். நாங்கள்லாம் நிறைய நேரங்கள் டிசிஷன் போகிறோம், ஏதோ அவசரப்பட்டு டிசிஷன் எடுக்கிறது இல்லை. டைம் ஆனாலும் பரவாயில்ல, யோசித்து நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இதை செய்யணும்னு ரொம்ப நிதானிக்கிறோம். நிதானித்து கவனமாக ஒவ்வொன்றையும் யோசித்து என்ன பிரச்சனை வரும், இதுக்கு பின்னால் இதுக்குள்ளே போனால் என்ன பிரச்சனை வரும்ன்ற யோசிக்கிறோம். பின்னால் தான் யோசிக்கிறோம். யோசிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் அங்கே ஸ்டெப்புக்குள்ளே போகிறோம். அதை தாண்டி கர்த்தருடைய மகா பெரிய கிருபை இருக்கிறதுனால என்ன யார் என்ன சொன்ன சில நேரங்கள்லாம் நீங்களாம் நான் செய்கிற பார்த்தா உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். முதல்ல சொல்லுவேன், இது சரியாக இருக்குன்ற மாதிரி பேசிட்டு கூட இருந்திருப்பேன். டக்குன்னு அப்படியே பிரேக் பண்ணுவேன். நீங்கள் யோசிப்பீங்க, ஐயோ என்னாச்சு இவருக்கு. ஜெபம் பண்ணியிருப்போம், நிறைய சில காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலேருந்து ஜெபிப்போம், திட்டமிட்டு இதை செய்யணும்னு சொல்லி எடுக்கிறோம். அவசரப்பட்டு எந்த பிளானுக்கு போகிறதே கிடையாது. மோசே அப்படி பண்ணதுனால, பதறி போய் பண்ணனால அவனால் அந்த கானான் தேசம் சுதந்திரம் முடியாமல் போயிடுச்சு. நான் சொல்கிறேங்க, ஒவ்வொரு விஷயங்களையும் தேவனுடைய பிள்ளைகளே ஒரு விஷயத்தை செய்யும் போது தேவ வசனத்தோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, நிதானிங்க. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இதுக்கு பின்னால் என்ன பிரச்சனை நீங்கள் போய் யோசிங்க. இதை பண்ணால் இதுக்கு பின்னால் என்ன நன்மை வரும்னு யோசிங்க. கர்த்தருடைய சமுத்திரம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. பண்ணிட்டு கடைசி கண்ணீர் விட்டு அழுகாதீங்க. நான் சொல்கிறேங்க, ஏன்னா இந்த வசனத்தின்படி நீங்கள் சில தீர்மானங்களை ஒவ்வொரு தீர்மானங்களை எடுக்கும் பொழுது
பெரிய பெரிய வெற்றிகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். சரியா? சரி, இப்போ இவனை காமிக்கிறார். அந்த அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் நான் நினைக்கிறேன். எடுங்க, உபாகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம். அங்கே மோசேட்ட சொல்கிறாரு, நீ வந்து அங்கே போக முடியாதுப்பா, ஆனால் ஒரு முறை நீ பார்த்துக்கோ அப்படின்றாரு. இது உண்மையிலே என்னை பொறுத்தவரை வருந்தத்தக்க ஒரு விஷயம். மோசே வந்து இப்படி இருக்கிறது. ஆனால் அவருடைய மனம் பதறிடுச்சே, மனதை குழப்பிட்டானே, அதான் பிரச்சனையே இல்லையா? பாருங்க, இப்போ 50வது வசனத்துக்கு வாங்க. 50, அதாவது 32:50க்கு வாங்க. உபாகமம் 32:50. நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ என்ன செய்வாய்? பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்றார். பாருங்க என்ன செய்கிறாரு? எப்பா பார்த்துக்கோ, ஒரு மலை கொண்டு போய் பார்க்க சொல்றார். பாரு தேசம் எப்படி தேசம்னா, இந்த தேசத்தை நீ பார்த்துக்கோ, ஆனால் நீ உள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அதோட கட் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு வந்து பாருங்க, அவன் வந்து என்ன பண்ணுறான்? போக முடியாமல் அதுக்குடைய முழு பொறுப்பையும் யார்கிட்ட கொடுக்குறான்? யோசுவாட கொடுக்குறான். யோசுவா வந்து பயங்கரமாக ஆசீர்வதிக்கிறான். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை நான் வாசிக்கும் போது. யோசுவா வந்து ஆசீர்வதிக்கிறான். அப்போ உடனே இப்போ யோசுவாட்ட வந்தோன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, யோசுவாவை இன்னி சாதாரணமாக விடக்கூடாது. எப்படி விடக்கூடாது? யோசுவாவை இனிமேல் என்ன பண்ணக்கூடாதுங்க? சாதாரணமாக விட்டுறக்கூடாது. இவனை ஏற்கனவே யாரை குழப்பிட்டான்? மோசையை குழப்பி இவனவே காணானுக்குள்ள போக விடாம ஆகிவிட்டான். இன்னி இவனை இங்கே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார்? கர்த்தர் மனதை இவனை முதல்ல சரி பண்ணணும். மனதை சரி பண்ணாதான் யோசுவாவும் உள்ளே போக முடியும். அடுத்து யார் போக முடியும்? முழு இஸ்ரவேலர்களை இவனால் கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு? யோசுவால மட்டும் மனதை பற்றி அடி அடிக்கிறாருங்க. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. பாருங்க சொல்ற, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். எப்படி சொல்றான் பாருங்க. உன் மனதில் நீ சரியா இருக்கணும். நீ வசனத்தை பிடிச்சுக்கணும். சொன்னதை நம்பு, விசுவாசி. மனதை வந்து நீ வந்து ஒரு மாதிரி என்ன விட்டுறாத, ஒரு மாதிரி ஆட விட்டுறாத, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருன்றாரு. அவர் சொல்றாரு பாருங்க, 5ஆம் வசனத்துல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு பாருங்க. திரும்பியும் 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. எதை செய்யறதுக்கு சொல்லுங்க? வசனத்தின்படி செய்யறதுக்கு மட்டும் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. அவன் 1000 பேர் சொல்லுவான், மாமன் சொன்னான், மச்சான் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான் சொல்லுவான். இதெல்லாம் ஏத்துக்கிறாத, தூக்கி போட்டுட்டு இவர் என்ன சொன்னார்ன்றதை கொஞ்சம் கவனி. இங்க கவனிச்சு நீ இந்த வசனத்தின்படி செய்யறதுக்கு நீ ரெடி ஆயிரு. நீ இதை செஞ்சேன்னா நீ கண்டிப்பா சக்சஸ் தான். கண்டிப்பா சக்சஸ். என்ன மாதிரி வெற்றி வரும் தெரியுமா உங்களுக்கு? இதை செய்யற விடாம தான் பிசாசு தடை பண்ணிட்டே இருக்கான். நீ செஞ்சிடக்கூடாதுலாம் அவன் அவ்வளவு தீவிரமா இருக்க, செய்ய விடக்கூடாது அப்படின்றதான் அவனுடைய ஒரு பிளான். சிலர் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு விதமாக வந்து அவன் டார்கெட் பண்ணி அடிப்பான். நான் சொல்கிறேன் அருமையானவளே, நீங்கள் இந்த வசனத்தை மட்டும் பிடிங்க, பெரிய வெற்றியில் நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, இது என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன். 14 வயசில் நான் ரசிக்கப்பட்டேங்க. ஒவ்வொரு வருஷத்துல நான் பார்க்குறேன். 14 வயசில் நான் ஒரு சண்டே ஸ்கூல் மாணவனாக நான் ரசிக்கப்பட்டேன். அப்படியே என் வாழ்க்கை கடவுளை அப்படி தூக்கிட்டு வந்துட்டார், மேலே கொண்டு வந்துட்டார். நீங்கள் இதுபடி செய்யுங்க, இவர் சொல்கிற மாதிரி செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை செழிப்பாகும். உடனே இயேசுவோட சொன்ன உடனே இங்கே பாருங்க, நம்ம வாஸ்தம் இந்த இதில் வந்து அவன் பங்கிடுறத மட்டும் பார்த்து முடிப்போம். யோசுவா இல்லையா? எடுங்க, இப்போ யோசுவாவில் அந்த இதெல்லாம் பார்த்தோம். இப்போ யோசுவா எடுங்க, 19ஆம் அதிகாரம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. யோசுவா 19, 49, 50 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சரியா? 19ஆம் அதிகாரத்தில் 49, 50 வசனங்களுக்கு நாம் வாசிப்போம். தேசத்தின் அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாய் பங்கிட்டு தீர்த்த போது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாய் யோசுவாவும் தாங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். எப்ராஹிமின் மலை தேசத்தில் இருக்கிற திம்னத்சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். குடிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போது ஒரு பெரிய பாருங்க, நம்ம போன வாரம் பார்த்தோம், அங்கே பாருங்க வந்து அந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் வந்து அந்த எக்காலத்தை எடுத்து ஊதி அந்த எரிய கோட்டை விழுந்து உள்ள 7 விதமான மக்கள் இருக்கிறான். கானானியர் இருக்கிறான், இப்போ ஏகப்பட்ட குரூப், ஒரு 7 மக்கள் இருக்கான். இந்த 7 ஆட்களையும் ஜெயித்து 30 லட்சம் இஸ்ரவேலர்களுக்கும் இவன் பங்கிட்டு கொடுக்குறான். பங்கிடுறது எவ்வளோ பெரிய விஷயங்க. வேற ஒன்றுமே நான் பாருங்க, 30 லட்சம் பேர் இருக்கான், கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் குடும்பங்கள். இவங்களுக்கு நீங்கள் வந்து பிளாட் போடுற மாதிரி இவன் நிலத்தை வந்து பிரித்து கொடுக்கணும். இப்போ ஒரு இடத்த பார்த்துட்டு இந்த பக்கத்தில் ஒரு 50 ஏக்கரை நீ எடுத்துக்கண்ணா, யோ அந்த 50 ஏக்கர் தேவையில்லை போயா,
எனக்கு இங்கிட்டு தான் வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது? வேறு ஒன்றும் இல்லைங்க, சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, நம்ம ஊரில் இருக்காங்க சர்வே டிபார்ட்மெண்ட்டு, இடத்த அளந்து கொடுக்குறான். அவன் பாருங்கள் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். ஒருத்தையும் பாட்டி மாற்றி மாற்றி பாருங்க பட்டா கொடுத்துட்டான். அவன் கேட்டா இப்போ சொல்கிறான் என்னங்கன்னே தெரியும், அப்போ சர்வீஸில் இருந்து போய் கேளுன்றான். இவன் காசு கொடுத்து 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கிறான். பக்கத்தில் இருக்க இடத்துக்காரங்க போய் இவன் போய் பட்டா போட்டு கொடுத்துட்டான் பாருங்க. அதுக்கு ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. ஒருத்தனும் பாருங்க இப்போ 5 பேர் 5 பிளாட்டுக்காரன் போய் போராடுறான். அவன் சொல்கிறான் எங்களெல்லாம் முடியாது போ நான் திரும்ப அனுப்புகிறான். நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சா கூட அவன் ஏற்றுக்கிற மாட்டான். ஆனால் நான் யோசித்தேன், எந்த சர்வே டிபார்ட்மெண்டால முடியாதுங்க. யோசுவா சும்மா அற்புதமாகவே ஞானமாக சொல்கிறான். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு அந்த கோத்திரத்தில் இருக்க குடும்பங்களுக்கும் இந்த இடம்னு சொல்லி பிரித்து கொடுக்குறான். அவனை சரியாக சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டான் பாருங்க. சொல்கிறான் எல்லாத்தையும் பங்கிட்டு முடிச்சுட்டு கடைசியா யோசுவா என்ன பண்ணியிருக்கலாம், இங்கே பாரு நான் தான் முதல்ல வந்தேன், முதல்ல எனக்கு என் பங்கை கொடு அப்படிலாம் கேட்கல. பங்கிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு வரும்போது சொல்கிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் இவனுக்கு யோசுவாவுக்கு அவன் கேட்ட இடத்த என்ன பண்ணார்களாம், கொடுத்தார்கள். திம்னேசரான்றது இடத்த வந்து கொடுக்குறான். அப்படின்னா நல்ல குணிய இந்த பலம் கொண்டு திறமனதாக இருக்கிறதுல என்ன லாபம்னு சொன்னால், வசனத்தை நீங்கள் தியானிக்கிறதுனால என்ன லாபம்னா, மோசையை விட யோசுவா என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஜனங்களையும் அற்புதமாக நடத்திட்டான். வாயை திறக்கூடான்ட்டான். வாயை திறக்கக்கூடாது, ஒரு ரூபாயும் தரக்கூடாது. 7 நாள் சுத்த போகிறான். வாயை திறந்த ஒரே அட்டி உன்னைய வாயில் அடிமாமா. அங்கே எக்கால ஊதும் போது எக்காலத்தோடு சேர்ந்து நீ போய் போயிட்டாரு. எக்கால ஊதும் போது அப்புறம் யார் பறிக்கணும், நீ பாட்டுக்கு உட்காந்து நம்ம கடவுடான்னு பேசணும்னு வச்சுக்க. பேச விடுனா என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இவ்வளோ பெரிய பட்டணத்தை, இவ்வளோ பெரிய மதுல இந்த எக்காலத்தை எடுத்து ஊதுனதுனால தான் இடிஞ்சு விழுந்துருமா அப்படின்னு 2 கிளவி பேசியிருக்கோம். அதனால தான் பவுல் சொல்கிறாரு கிளவியின் பேச்சை கேட்காதுன்றாரு இல்லையா. கம்முன்னு வரணும் எல்லா பேரும் 7 நாளும் பேசாத, சுத்திட்டு 7 நாள் 7ஆம் நாளைக்கு ஊதுறான் பாருங்க. ஊதுனா அங்கேருந்து அப்படியே பாருங்க அந்த அலங்கு இடிஞ்சு விழுந்து உள்ளே போய் பாருங்க எல்லாத்தையும் சுதந்திரிக்கிறாங்க. 30 லட்சம் பேர், 6 லட்சம் குடும்பங்கள், எல்லாருக்கும் நேர்த்தியாக அழகாக பங்கிட்டு ஒருத்தனுக்கு எந்த குறையெல்லாம் முடிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அவர் சொல்கிறார் யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கணும்படி என்ன செய்ய இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் அப்படின்றாருன்னா, இந்த வசனத்தை தியானிக்கிறதுனால நமக்கு போதித்தவர்களை விட என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடின்றார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு சிலர் தொழில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க, சில காசு, அவங்கள விட நீங்கள் பர்ஃபெக்டாக நல்லா அவங்களால பண்ண முடியும். அவங்கள விட நீங்கள் நல்லா செய்ய முடியுங்க. ஏன் செய்ய முடியும் அப்படின்னா, அவங்கள விட இந்த தேவ வசனத்தை நம்ம இரவும்போது என்ன பண்ணுறோம், தியானிக்கிறோம். அப்போ தியானிக்கும் போது அது நடக்கிறது என்று பார்க்க முடியுது. 2வது தாவீதை பற்றி பார்க்க போகிறோம். 5 நிமிஷம் முடிச்சலாமா? ஓகே, எடுங்க தாவீதை. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுங்க, சீக்கிரம் எடுங்க, கடகடன் போகலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். ஏற்கனவே இந்த விஷயம் உங்களுக்கு நிறைய தெரியும், அடிக்கடி இந்த மாதிரி பிரசங்கலாம் நம்ம பண்ணுறோம். 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன். 17:11 சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் பாருங்க, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். நல்ல கவனிங்களேன், கோலியாத் ஒரு பக்கம் நிற்கிறான் இல்லையா, அந்த பெலிஸ்தருடைய ஒரு பெரிய போர் வீரன் ஒரு பக்கம் நிற்கிறான், இஸ்ரவேலர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இருக்கும்போது பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்க போகுது. அவன் சொல்கிறான், நம்ம ஊரில் சொல்கிறான் பார்த்தீங்களா, மதுரையில் தான் சொல்லுவான், டே ஒத்தைக்கு ஒத்தவா அப்படின்வான். இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒண்டிக்கு ஒண்டி, உங்கள் தமிழில் இங்கேயும் சொல்லிடுவான், வந்துரு அப்படின்றான். அந்த மாதிரி இவன் சொல்கிறான், இங்கே பாரு எதுக்கு நம்ம 2 பேர் சண்டை போனோம், உங்கள் படம் எங்கள் படம் ஏன் சாகணும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் அனுப்பு, நீ எங்காலும் ஒரு ஆள் இருக்கான், யார் இருக்கா, கோலியாத் இருக்கான், உன் பக்கத்தில் இருந்து எவனா ஒரு அனுப்புன்றான் பாருங்க. ராஜாவுக்கு தொட நடுங்கிருச்சு, கிடுகிடு நடுங்கிட்டு இருக்கிறான். நடுங்கி பாருங்க, அந்த வசனமே சொல்லுது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். எடுங்க தாவீதுல. அடுத்து நீங்க வரும்போது அதுதான் பாருங்க, தாவீதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம், யோசுவா மாதிரியே தான். அவன் என்ன பண்றான், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழி நில்லாமல், பரியாசக்கார் உட்காரும் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி தியானிக்கக்கூடிய ஒரு ஆளு தாவீது. இப்போ தியானிச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் ஆடு இருக்கு, ஆடை விட்டுட்டு அப்பா சொல்கிறாரு, எப்பா அந்த படையில் நம்ம அண்ணன் மாதிரிலாம் இருக்கான், அங்கே போய் கொஞ்சம் பார்த்துட்டு வா, கொஞ்சம் நல்லா வறுத்த பயிர் பால் கட்டியெல்லாம் தரேன், எல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொண்டு போய் சொல்கிறான்.
அப்போ ஈசாய் சொன்னவொன்னே பாருங்க எடுத்துட்டு இவனும் போகிறான். அங்கே போனால் என்ன நடக்குது? யுத்தம் பயங்கரமாக இருக்குது. பயந்து போய் நிற்கிறான் இஸ்ரவேலர் எல்லாரும். இவன் உடனே இஸ்ரவேலர் பயந்தா கூட பரவாயில்ல, அந்த ராஜா இருக்காருங்க சவுல், அவனும் பயப்படுறான். பாருங்க, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். நல்ல கவனிங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவியுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடம் எப்போதுமே மனுஷனுக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குது. எவ்வளோ பெரிய விசுவாசியும் கலங்கடிக்கும். ஏன்னா அவனுடைய ஆலோசனைப்படி நீங்கள் நடக்கும்போது. அப்போ அதான் இங்கே வந்து சொல்கிறான், நீ துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவியுடைய வழி, பரியாசக்காரர் உட்கார்ந்த உட்காந்த கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலுடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக்க மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படி சொல்கிறான். அப்போ வசனத்தை தியானித்த ஒரு மனுஷன் இப்போ இந்த போர் நடக்கூடிய இடத்துக்கு வர்றான். அவங்க அப்பா அனுப்பிச்சு விட்டுருக்கிறார். இப்போ உடனே பாருங்க, எடுங்க. இப்போ 1 சாமுவேலில் நீங்கள் இப்போ 17-26 வசனம் பாருங்க. அதே அதிகாரம் தான் 26. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம் என்றான். எப்படிங்க பேச்சு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? என்ன சொல்கிறான்? இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். சவுலும் இஸ்ரவேலர்களும் கால் நடுங்கி பயந்து போய் உட்கார்ந்து நின்றுட்டு இருக்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், இந்த விருத்த சேதனம் இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம் அப்படின்றான். வசனத்தை தியானிக்கிறவனுக்கும் தியானிக்காதவனுக்கு வித்தியாசம் இருக்குங்க. ஒரு பிரச்சனையை கண்டு அவன் பயப்படுவான். ஆனால் வசனத்தை தியானிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடலாம். அவ்வளோதான். அதில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. பாருங்கள், அங்கே வந்து உடனே அங்கே 26-27 அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தையின்படியே அவனுக்கு சொன்னான். என்ன பிரைஸ் தெரியுமா? ராஜாவுடைய மகளவே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாருங்க. தேசத்தில் அவனுக்கு சர்வ மானியம் கொடுக்கப்படும். மரியெல்லாம் கிடையாது. அவனுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவன் ஒன்றும் கிஃப்ட்டுக்கெல்லாம் போல, இவன் மகளை கல்யாணம் முடிக்க இவனை கொண்டாதான் வரணும். அதெல்லாம் அவனுக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை. அவன் என்னன்னா இஸ்ரவேலை வந்து இப்படி நடுங்க வச்சுட்டு இருக்கிறானே அப்படின்னு பார்க்குறான். ஒரு சாதாரண ஒரு 17 வயசு வாலிபன். இவனுடைய பார்வை எப்படி இருக்குன்ற நீங்கள் பாருங்கள். வசனத்தை தியானிக்கிற மனுஷனுக்கு தியானிக்காத மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்குங்க. சர்ச்சுக்கு இங்கே வர்ற ஆளுக்கும் வராத ஆளுக்கு வித்தியாசம் இருக்குங்க. அவன் உங்களை மாதிரி கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க கூட அவன் வேலை செய்யலாம், உங்கள் கூட அவன் படிக்கலாம், என்ன வேலை பண்ண. ஆனால் அவங்கள மாதிரி நீங்கள் இல்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் தேவ ஜனங்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்க, தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறீர்கள். இங்கே சொல்கிறான் பாருங்க, 2 வசனங்கள் நம்ம முடிக்க போகிறோம். அங்கே பாருங்க, அவன் சொல்கிறான் 27ஆம் வசனத்தில், இப்போ அந்த மனுஷனுடைய அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனை எலியாப் கேட்டபோது, நல்லா கவனிங்க நீங்கள், எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேலே கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் ஆங்காரத்தை நான் அறிவேன் என்றான். சொல்கிறான் பாருங்க, அண்ணனுக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி. ஆனாலும் வசனத்துக்கு முன்னால் பாசம்லாம் தோத்துரும், போச்சு, அவுட்டு இல்லையா? என்னாச்சு? இவன் சொல்கிறான், ஏன்டா உனக்கு என்ன துணிகரம் இருக்கு, என்ன ஆங்காரம் இருக்கு? அவ்வளோ பெரிய ஆள் இருக்கா. அவன் பெரிய சின்ன வயசுல ஒரு பெரிய படை, அவ்வளோ போர் வீரன். அவனை போய் கொண்டு போகிறேன்னு சொல்கிறான். போடா வீட்டுக்கு ஓடுறான் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆடை எங்கடா விட்டுட்டு வந்த? போ ஆடை அம்மைக்கு ஓடு அப்படின்றான். இவன் பார்த்தான், இவங்கிட்ட இருந்தால் கத்தி சாரான்னு சொல்லிட்டு வேற இன்னொரு இடத்துக்கு ஓடி போயிட்டான். தாவீது பாருங்க எப்படி போகிறான் பாருங்க. பரவாயில்ல, அண்ணன் சொல்லிட்டான். அண்ணன் சொன்னா கேட்பான், போட்டால் கேட்ட முடியுமா? அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று அவன் என்ன சொல்கிறான். ஏன்டா அப்படி திட்டுறானியே, நான் என்னடா பண்ணேன்னு கேட்குறான். அது சொல்கிறா பாருங்க, அவனை விட்டு வேறொரு இடத்துல திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்பெறவே உத்தரவு சொன்னார்கள். 30ஆம் வசனம் வரைக்கும் இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? 1 சாமுவேலில். இப்போ 38ஆம் வசனத்தில் வாங்க, 40ஆம் வசனம் வரைக்கும் 2 வசனங்கள் வாசித்து முடிப்போம். 39-40. அவனுடைய பாருங்க, அவனுடைய பட்டயத்தை தாவீதின் வஸ்திரங்களின் மேலே கட்டிக்கொண்டு அதில் அவனுக்கு பழக்கமில்லாததினாலே நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலத்தி போட்டான். அவன் சொல்கிறான், யுத்தத்துக்கு போகணுன்னா நீ வந்து என்ன பண்ணணும், முழுசு ஃபுல்லாக நல்லா கவசம் போட்டுக்கணும், தலை சீராக போட்டுக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஷூ எல்லாம் மாட்டிக்கிறணும்ப்பா அப்படின்றான். இவன் அவனுக்குள்ளதை இவன் போடுறான். யாருக்குள்ளதே பாருங்க, சவுலுக்குள்ளதை இவன் போட்டு பார்க்குறான். போட்டால் அவனுக்கு பெருசாக வேறு இருக்குது, ஒன்றும் சரி வர மாட்டான், நடக்க முடியல. அவன் சொல்லிட்டான், இங்கே பாரு, இதெல்லாம் நமக்கு சரி வரா ராஜாவே, எல்லாத்தையும் தூக்கி போட்டான், கலட்டிட்டு என்ன பண்ணான் தெரியுமா உங்களுக்கு? அந்த வசனம் 40 வசனத்தில், தன் தன் தன்
பாருங்க, தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பர்களுடைய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அடையிலே போறான் பாருங்க. ஒரு கையில் ஒரு குச்சிங்க, ஏங்க அவ்வளோ பெரிய யுத்தவர நாடிக்கிறதுக்கு ஒரு குச்சி, 5 கல் கூழாங்கல்லுனா அந்த ஆத்துக்குள்ளே கிடக்கும் பாருங்க, அந்த கல்லை எடுத்து வைக்கல போட்டு போய் யுத்தத்துக்கு போகிறான் பாருங்க. அவன் கேட்குறான், நீ நிறைய வீட்டில் போய் வாசிக்க டைமில் அவன் சொல்கிறான், அந்த கோழி அதை சொல்கிறான், ஏண்டா நீ குச்சியோட வர்றதுக்கு நான் ஏடான்னு கேட்குறாங்க. அவ்வளோ கோவமாயிட்டான். நீ ஒரு யுத்த வீரனா இருந்தால் ஒரு கத்தியை தான் தூக்கிட்டு வர வேணாமா, நீ என்னப்பா நீ மாட்டுக்கு ஒரு குச்சியை தூக்கிட்டு வர அவன் சொல்கிறான் பாருங்க. நான் சொல்லலாம்ப்பா நாயின்னு, நீ வேணா அப்படி வச்சுக்கோ, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றான். கடைசி நீங்கள் பாருங்கள், கடைசியில் கடைசி வசனங்கள் மட்டும் வாசிடுவான். 51 வசனம். இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தியன் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தாங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடி போனார்கள். இதுவரைக்கும் ஒரு பெலிஸ்தியனை நம்பி இருந்த முழு பெலிஸ்திய சபையும் மக்களும் படைகளும் ஓடிய போயிட்டான். ஆனால் பாருங்க, தாவீதை நம்பவே முடியல, அவனால் எப்படா பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்குறான் பாருங்க, நம்பிக்கையே இல்லாத நேரத்தில் வெற்றியை கொடுக்குறவர் தான் நம்முடைய தேவன். நீங்கள் நம்பி இருக்கவே மாட்டீங்க, இந்த இடத்துல நமக்கு வெற்றி வரும், இந்த இடத்துல ஒரு வேலை கிடச்சிரும், இந்த இடத்துல தொழில் ஓடின்னு நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த இடத்துல அந்த கர்த்தர் அற்புதம் செய்வார். அதுதான் கர்த்தருடைய அற்புதமான ஒரு காரியம். இது மனுஷனால் புரிஞ்சுக்கிறவே முடியாதுங்க, ஒன்றுமே அவனால் புரியாது. ஆனால் கர்த்தர் செஞ்சிருவார். அப்போ ஏன் அப்படின்னா பாருங்க, பாருங்க, இப்போ ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டான். இப்போ சங்கீதம் 119 99 வசனத்தை நம்ம திரும்பியும் வாசித்தோம்னாங்க என்ன சொல்லுது அப்படின்னா, அது வாசித்து மட்டும் முடிச்சிடலாம். சரி, ஓகே. அங்கே பாருங்க சொல்றாரு 99 199 119 பாருங்க, 99 வசனம் 119 உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போய்த்தொடர் எல்லாரிலும் அறிவுனா இருக்கு சொல்றான். முதல்ல சவுல் சொன்னான், என்ன சொல்றான் பாருங்க, முதல்ல அவங்க அண்ணன் சொன்னான் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான், டே ஓடி போயிரு, ஆடி போய்க்கு ஓடி போயிருந்தா. அவன் ஓடலை. நீ என்ன வேணா சொல்றா, நான் போய் செய்வேன் போயிட்டான். இவன் சொல்றான், இவன் உயிரை பாதுகாக்கிற இவன் சொல்றான் உயிரே போனா பரவாயில்லடா, ஆண்டவருக்கா நிப்பேன் இவன் போறான் போய் பண்ற. இவன் சொன்னதே இவன் கேட்கல. ரெண்டாவது சவுல் சொல்றான், இவனுக்கு பழக்கம் இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து நீ போட்டுட்டு போ அப்படின்றான். அவன் சொல்றான், எனக்கு பழக்கமே இல்லை, தூக்கி போட்டான். போட்டுட்டு இவனுக்கு பழக்கமான இவன் கற்றுக்கொண்ட ஒரு குச்சியும் 5 கூழாங்கல்லையும் எடுத்துட்டு போறான். இந்த 5 கூழாங்கல்ல என்னன்னா சொல்றான், ஒரு வேதவல்லர் சொல்றாரு, கோலியாத்துக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறானா, மொத்தம் 5 பேர் இருந்திருக்கான் அவனை சேர்த்து. அவன் சொல்றான், கோலியாத்துக்கு மட்டும் இவன் கல் பறக்கலைங்க, கூட இருந்த 4 பேருக்கு சேர்த்த பறக்கிட்டு வந்தான்றான். அந்த 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 வேதவல்லர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவன் ஏன் இந்த கம்பை நம்பி போறான் அப்படின்னா, மேய்ப்பர்களை பொறுத்தளவு கையில் ஒரு அந்த கோல் வச்சிருக்கான் இல்லையா, அங்கேருந்து சிங்கமுலி கரடி வரும்போது இங்கேருந்து இந்த குச்சியை வச்சு ஒரு சுற்றி அடிப்பானா. அடித்தா சிங்கத்தோடைய முகத்தை அந்த அடிக்கிற கம்பு பிச்சிருமா, அப்படியே சதையை பிச்சிருமா, அந்த மாதிரி அடிப்பானா பாருங்க. அவன் சொல்கிறான் அப்படின்னா, அவன் தான் சொல்கிறான் பாருங்க, சிங்கத்தினுடைய கரடியுடைய வாய்க்கும் சிங்கத்தின் கைக்கு தப்பி வைத்த என்ற தேவன் இந்த பெலிஸ்தியனுக்கு தப்பி வைப்பது நிச்சயம் சொல்கிறான். எப்படிங்க இவ்வளோ பெரிய தைரியம் அப்படின்னா, வேத வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு போதித்துறையில் எல்லாரிலையும் நம்ம என்ன செய்வோம், தேவன் அறிவுள்ளவரை மாற்றுகிறார். யாரோ ஒருத்தன் சொல்றான், சவுல் சொல்றான், அபினதாப் சொல்றான், ஏவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், கர்த்தர் என்ன சொல்றார், என்னை கொண்டு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டாகும், மீட்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும் சொல்லி நம்பி போறான் பாருங்க. அவனை தாங்க கர்த்தர் எடுத்து சவுலுக்கு பிறகு முழு இஸ்ரவேலையும் ஆட்சி பண்ணும்படி 40 ஆண்டுகள் அற்புதம் ஆட்சி பண்றான். என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆட்டி மேய்ப்பன் எடுத்து ராஜாவாக்கன்னா, நான் சொல்றேங்க, இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானித்ததுனால தான். யோசுவாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனால அப்படித்தான். போய் எல்லாரிலும் ஞானம் அறிவுள்ளவனா இருக்கிறான். போய் என்ன பண்ணுறான், போய் அந்த தேசத்தவே கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்குறான். ரெண்டாவது, நீங்கள் தாவீதை எடுத்துக்கொண்டீங்கன்னா சவுலை காட்டிலும் அபினதாவை காட்டிலும் மற்ற எந்த மனுஷனை காட்டிலும் அவன் தேவனுடைய வசனத்தை தியானித்தபடினால் அறிவுள்ளவனா மாறி எதை எப்படி செய்யணுன்ற அறிவுங்க அவனுக்கு. அவன் இவன் தாவி சவுல் சொன்னனால அந்த ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கலாமே, தூக்கி போட்டான். இந்த அறிவு எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த அறிவே போதும், இந்த ஒரு குச்சி போதும், இந்த கல் போதும், இதை பற்றி நான் ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டு நம்பி போகிறாங்க. காரணம் ஏன்னா, கல்லையும் கம்பியும் நம்பி போல
யாரை நம்பி போறான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி போறான். இதே அதிகாரத்தில் ஒரு பேர் வைக்கிற ஆண்டவருக்கு ஒரு சொல்றாங்க, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன். இந்த மாதிரி ஒரு வார்த்தை நீங்க பார்த்துருக்க முடியாது. இந்த இவன் தான் சொல்றாங்க, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் அப்படின்னு இந்த 17ஆம் அதிகாரத்தில் பேசுறான். அவன் என்ன சொல்றான்? இஸ்ரவேலுடைய ஜனங்கள் மற்றவெல்லாம் இராணுவத்தை நம்பி இருந்தான், நாங்கள் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனை நம்பி இருக்கிறோம். அப்படி நம்பினால தான் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி பெறான். நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது, அதை பேசும்போது, அதை ஆராயும் போது, அதை பாடும்போது, நான் சொல்றேங்க, உங்களுக்கு போதித்தவர்களை காட்டிலும் மற்ற மனுஷரை காட்டிலும் நீங்கள் அறிவுள்ளவர்களை மாற முடியும், வெற்றி பெற முடியும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் ரத்தத்தை மீண்டுமாக நம்முடைய பிள்ளைகள் மேல் நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே, எமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, எங்களுக்கு பொய்த்தொடரிலும் ஆண்டவரே எங்களை அறிவுள்ளவர்களாய் நீர் மாற்றியிருக்கிறபடியா உடைய சாட்சிகளை நான் தியானிக்கும் போது எங்களை அறிவுள்ளாய் மாற்றுகிற தேவன் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அப்படிப்பட்ட அறிவை கொடுத்து ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாய் செய்யும்படி உடைய ஜனங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உடைய தேவையெல்லாம் சந்திங்க. ஆண்டவரே, நீங்கள் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.